ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீட்டம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமத் சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சராச்சர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் ஸ்ரீ சக்கரம் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஸ்ரீ சக்கர நாயகியே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீதேவி துணை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக, ஸ்ரீ சக்கர நாயகியாக, திரிபுர சுந்தரியாக, ஸ்ரீ காமாட்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீ சக்கரம் பற்றிய தாத்பரியத்தை அறிந்து கொள்வோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் 2 விதமான சக்தி வழிபாடு கூறப்பட்டுள்ளது. ஒன்று, குண்டலினி என்கிற ஜீவ சக்தியை மூக்கின் 2 துவாரம் வழியாக, அதாவது சுஷும்னா நாடி பாதையில் அதனை எழுப்பி 6 சக்கரங்களின் வழியாக கொண்டு சென்று சஹஸ்ராரத்தில் பரமாத்மாவோடு குண்டலினி சக்தியை ஐக்கியப்படுத்தி சிவசக்தி தரிசனம் பெறுவது என்பது தியானத்தின் மூலம் சாதகன் அடைவதாகும். இது ஒரு இரகசிய வழிபாடு. யாரும் அறியாமல் சாதகன் அவனது மனம், இந்திரியங்கள் அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஏகாகிரமாக அம்பாளை தியானித்து ஜீவசக்தியான குண்டலினி சக்தி மூலம் அம்பாளை தரிசிக்கிறான். முனிவர்கள், ரிஷிகள், சாதுக்கள், மகனீயர்கள், யோகிகள், ஆன்மீக ஆன்றோர்கள் இந்த வழிபாட்டில் திருப்தி கொள்வர். இது தேவியின் சொரூபத்தில் தங்கள் ஆத்மாவை அர்ப்பணிக்கும் வழிபாடாகும். இது அந்தர்முக தியானமாகும். மனிதர்கள் அவரவர்க்குள்ளேயே செய்யும் தியான வழிபாடாகும். இத்தகைய வழிபாட்டில் குலசக்தியாக, குண்டலினியாக மூலாதாரத்தில் இருக்கும் அம்பாள் சஹஸ்ராரத்தில் உள்ள அகுலா சக்தியான ஈசனோடு இணைகிறாள். இங்கு சிவனும் சக்தியும் சமம் ஆகிறார்கள். அம்பிகை தனது அதிஷ்டானத்தில், அனுஷ்டானத்தில், வடிவத்தில், நாமத்தில் சிவனுக்கு சமமாக ஐக்கியப்பட்டு இருக்கிறாள். சிவனும் சக்தியும் காமேஸ்வரர், காமேஸ்வரி என்று அழைக்கப்படுகின்றனர். யோக முறையில் உள்ளிருக்கும் ஜீவ சக்தியை ஆதார சக்கரங்களின் வழியே கொண்டு சென்று ஆத்மானுபவத்தை, சச்சித் ஆனந்தத்தை அடைவதே இந்த வழிபாட்டின் நோக்கமாகும். ஒரு சாதகன் குண்டலினி சக்தியை மேலே இழுப்பிக் கொண்டு செல்ல செல்ல உலக மாயையிலிருந்து, பற்றிலிருந்து விடுபட்டு தூய உணர்வோடு, பூரண ஞானத்தோடு பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து பிரம்மரந்தத்தில் சிவசக்தி ரூபம் விளங்குவதை
க்ஷண நேரத்தில் மின்னல் போன்று அதனை தரிசிக்கிறான். இது யோக பயிற்சியின் மூலம் சாதகன் செய்யும் அம்பாள் வழிபாடாகும். இது குண்டலினி வழிபாடாகும். குருவின் வழிகாட்டுதலின்படி பயிற்சி மேற்கொண்டு இதனை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து அம்பாளை ஸ்ரீ சக்கரத்தில் ஆவாகனம் செய்து வழிபடுவது. இதில் பகிர்முகமாக வெளிப்படையாக செய்யும் வழிபாடாகும். ஸ்ரீ சக்கர வடிவத்தை தங்கம், வெள்ளி அல்லது பஞ்சலோக தகடுகளில் ஸ்தாபித்து பூஜை செய்வதாகும். இதில் சக்தியே, அதாவது அம்பாளே பிரதானம். சக்திக்குள்ளேயே சிவன் ஐக்கியமாகி இருக்கிறார். இவர்களை ஆனந்த பைரவர், ஆனந்த பைரவி என்கிற திருநாமங்களோடு விளங்குகிறார்கள். ஸ்ரீ சக்கரத்தில் நடுப்பகுதியில் ஒற்றை முக்கோணத்தில் இருக்கும் நடு புள்ளி பிந்து எனப்படும். இது சிவனும் சக்தியும் ஐக்கியப்பட்ட ஸ்தானமாகும். அம்பாள் பிந்து மண்டல வாசினியாக நிலை கொண்டிருக்கிறாள். 9 முக்கோணங்களால் உருவாக கூடியது ஸ்ரீ சக்கரம். கீழ் நோக்கிய 5 கோணங்கள் அம்பாளை குறிக்கும். மேல் நோக்கிய 4 கோணங்கள் சிவனை குறிக்கும். ஸ்ரீ சக்கரத்தில் 43 முக்கோணங்களிலும், அதாவது ட்ரையாங்கிள்ஸ், நடுவில் ஒற்றை முக்கோணமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முக்கோணங்களை சுற்றி 8 தாமரை இதழ் வடிவங்களும் அதற்கு அடுத்து 16 தாமரை இதழ் வடிவங்களும் உள்ளன. இதற்கு அடுத்தபடியாக 3 வளையங்கள் காணப்படுகிறது. இந்த வளையங்களை தாண்டி வெளிப்பிராகாரத்தில் 4 வாசல் கொண்ட சத்துர வடிவம் அமைந்திருக்கும். இத்தகைய அமைப்புகளோடு இருக்கும் ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியில் ஒரு புள்ளியாக, பிந்து ஸ்வரூபமாக, பைந்தவாசனாவாக அம்பாள் இந்த திருநாமங்களோடு விளங்குகிறாள். ஸ்ரீ சக்கர நிலையா, ஸ்ரீ சக்கர நாயகி, ராஜராஜேஸ்வரி என்கிற திருநாமங்களோடு அம்பாள் இங்கு விளங்குகிறாள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. இனி ஸ்ரீ சக்கரத்தின் இத்தகைய அமைப்பின் தாற்பயத்தை, விசேஷத்தை பற்றிய விளக்கங்கள். முதலில் ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைத்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாள். இது அம்பாள் மந்திர வடிவில் உரையும் ஸ்தானமாகும். 51 கணங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 7 யோகினிகள், 12 ராசிகள், 51 பீட தேவதைகள் என்று 157 தேவதைகளின் ரூபமாக அம்பிகை ஸ்ரீ சக்கரத்தில் வழிபடப்படுகிறாள். சௌந்திரிய லஹரி, தேவி புஜங்கம், பவானி புஜங்கம், தேவி பாகவதம், திருமந்திரம் யாவும் ஸ்ரீ சக்கர வழிபாட்டை சிறப்பித்து கூறுகிறது. சௌந்திரிய லஹரி 11வது ஸ்லோகத்தில் சதுர்பி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபி பஞ்சபிரபி என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் ஸ்ரீ சக்கர ரூபிணியை உபாசிப்பவர்கள் சக்திமானாக, ஜென்ம சாப்பல்யம் அடைந்தவர்களாக ஆகிறார்கள் என்கிறார். 237வது திருநாமமான மகாசது சஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா என்று வருகிறது. அதாவது சதுஷ் என்பது 4, சஷ்டி என்பது 60, அதோடு கோடி யோகினிகள் இருக்கிறார்கள். இப்படி 64 கோடி யோகினிகள் இல்லையா? 60 + 4 64. ஆக 64 கோடி யோகினிகள் யார் யார் என்று பின்வருமாறு கூறப்படுகிறது. 8 மாத்ருகா தேவிகள், இவர்களுக்கு 8 பரிவார யோகினிகள். ஸோ 8 × 8 64. இந்த 64 யோகினிகள் ஒவ்வொருவருக்கும் 1 கோடி பரிவார கணங்கள் இருக்கிறார்கள். ஆக 64 கோடி யோகினிகள் அம்பாளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றனராம். சதுசஷ்டி யோகினிகள் சேவிதாயை நமஹாம். இனி ஸ்ரீ சக்கர வடிவமும் அதன் தாற்பயத்தையும் அறியலாம். இனி
ஸ்ரீ சக்கர வடிவமும் அதன் தாத்பரியத்தையும் அறிவோம். ஸ்ரீ சக்கர வடிவம் சமதளமாக பூமி மட்டத்தில் நீளம் அகலம் என்று 2 பரிமாணத்தில் அதன் அமைப்புகளோடு இருக்கும். இதற்கு பூபிரஸ்தாரம் என்று பெயர். பூமியோடு பூமியாக ஒரு கோலம் போன்று அமைந்திருக்கும். அது ஸ்ரீ சக்கர வடிவம். அது பூபிரஸ்தாரம் என்று கூறுவார்கள். காஞ்சியில் காமகோஷ்டத்தில் இருப்பது பூபிரஸ்தாரம், அதாவது சமதளத்தில் இருக்கிறது. இதையே ஒரு மலை வடிவில் எழுப்பி ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள அத்தனை அம்சங்களும் அமைக்கப்பட்டு கடைசியில் மலை உச்சியில் பிந்து மண்டலம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வடிவத்தை மகாமேரு என்பார்கள். கோவில்களில் மற்றும் ஆச்சார அனுஷ்டானம் இருக்கும் கிரகத்தில் மகாமேரு வழிபாடு செய்வார்கள். மகாமேரு 3 பரிமாணத்தில், அதாவது உயரம், நீளம், அகலம் என்று இருக்கும். இப்படி 3 பரிமாணத்தில் இருக்கும் ஸ்ரீ சக்கரம் மேரு பிரஸ்தாரம் எனப்படும். இது காஞ்சியில் உள்ளது. ஆரம்ப ஆவரணங்கள் உயரவாட்டிலும் பிற்பாடு வருபவை சமதளத்திலும் அமைந்திருப்பது அர்த்தமேரு என்பார்கள். மாங்காட்டில் ஆதிசங்கரர் தன் திருக்கரத்தால் இதனை வடிவமைத்து உள்ளார்கள். காளிகாம்பாள் கோவிலும் இதில் அமைத்திருக்கிறார் அர்த்தமேரு. அடுத்த 3ஆவதாக, எல்லா ஆவரணமும் மேரு சிகரம் போல் இருந்தால் அது பூரண மேரு என்பார்கள். காஞ்சி மடத்தில் இது உள்ளது. திருவிடை மருதூரில் மூகாம்பாள் சன்னதியில் பூரணமேரு உள்ளது. அடுத்தது யந்திர வடிவில் ஸ்ரீ சக்கரம். யந்திர வடிவில் ஸ்ரீ சக்கரம் பற்றி காஞ்சி பெரியவா கூறுவது, எல்லா சுவாமிகளுக்கும் பிரத்யேகமாக யந்திரம் உண்டு. ஆனால் சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் யந்திர பூஜை கிடையாது. அம்பாளுக்கு மட்டுமே ஸ்ரீ சக்கரம் உண்டு. யந்திரம் பரமாத்மாவை ஒரு குறிப்பிட்ட தேவதையாக பிடித்து தர ஏற்பட்டது. மந்திரத்தை மனதிற்குள் ஜபிப்பது மட்டுமின்றி யந்திரத்திலும் ஆவாகன அர்ச்சனைகள் உண்டு. அந்த யந்திரத்தின் கோணங்களுக்கும் தளங்களுக்கும் உள்ளே அந்தந்த தேவதைக்கான மந்திராட்சரங்களை பொறித்து வைப்பதும் உண்டு. விக்கிரக ரூபத்திற்கு செய்வது போல யந்திரத்திற்கும் அபிஷேகம், அர்ச்சனை, நெய்வேத்தியம் என்று எல்லா உபச்சாரங்களுடன் பூஜை செய்ய வேண்டும். அம்பாளுக்குத்தான் யந்திரம் விசேஷமாக இருக்கிறது. அதிலும் ஸ்ரீ சக்கரம் கோடுகள், வட்டங்கள், சதுரங்கள், அந்தந்த கோடுகளுக்கான கோணங்கள், இவை எல்லாம் ஒரு சக்கர ரூபத்தில் அமைந்து மத்திய பிந்துவோடு இருப்பது. இதுதான் ஸ்ரீ சக்கரம். இந்த டிசைனுக்கே ஒவ்வொரு தேவதையின் சக்தியை கிரகித்து கொடுக்கும் அபரிமிதமான சக்தி இருக்கிறது. யந்திரம் என்பது தேவியின் இருப்பிடமாக மட்டுமல்ல, சாக்ஷாத் அம்பாளின் பிரதிநிதியாக இந்த யந்திரங்கள் இருக்கிறது. அதுவும் அம்பாள் ஸ்ரீவித்யாவாக இருக்கும் பொழுது யந்திர வடிவிலேயே விசேஷ சாநித்தியம் கொண்டிருப்பது பெரும் சிறப்பாகும். அம்பாளின் சௌந்தரியமான அவயவ ரூபத்தை விட இந்த யந்திர ரூபத்திற்கே சிறப்பு. அம்பாளுக்கு 3 வாசஸ்தலம்: அமிர்தசாகரம், பிரம்மரந்திரம், அடுத்தது மேரு மத்தியில் சிந்தாமணி கிரகம், அடுத்தது ஸ்ரீ சக்கரம். நாம ரூபம் விசேஷம்தான். ஆனால் ஸ்ரீவித்யா மந்திரங்களில் பீஜாட்சரங்களே இருக்கின்றன. திரிபுர சுந்தரி என்ற பெயரை தவிர அவளுக்கு உருவம் அமைக்காமல் யந்திரத்திலேயே வழிபடுவதே அதிகம் காணப்படுகிறது. தத்சத். இனி ஸ்ரீ சக்கரம் விளக்கம். ஸ்ரீ சக்கரம் 9 ஆவரணங்களை, அதாவது 9 கோட்டைகளை கொண்டது. ஸ்ரீ சக்கரத்தின் வெளிப்புறம் 4 வாசல்களை கொண்ட சத்துர வடிவம், குளம் போன்று உள்ளது. இதற்கு பெயர் பூபுரம்.
இதற்கு அடுத்து 3 வளையங்கள் உள்ளது. 3ம் தனித்தனி வளையங்கள். இது திரிபுரா சக்ரேஸ்வரி எனும் தேவியின் கீழ் உள்ளது. இந்த 3 வளையத்தில் ஒவ்வொரு வளையத்திலும் அதன் தேவதைகள் காவல் புரிகின்றனர். முதல் வளையம், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ரிங், இதில் 10 தேவதைகள் இந்த சக்கரத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். அனிமா சித்தே, லகிமா சித்தே, மகிமா சித்தே என்ற நாமங்களுடைய 10 தேவதைகள் இருக்கிறார்கள். அடுத்து 2வது வளையத்தில் 8 தேவதைகள் காவல் புரிகின்றனர். 7 சப்த கன்னிகைகள், அதாவது பிராமி, வைஷ்ணவி, வாராகி என்று 7 பேரும் மகாலட்சுமியும் இந்த 2வது வளையத்தில் இருக்கின்றனர். அடுத்து 3வது வளையத்தில் 10 தேவதைகள் குடியிருக்கின்றனர். சர்வம் மகாங்குசே, சர்வ பீஜே, சர்வயோனி என்று நாமங்கள் கொண்டவர்கள். இவர்களை பிரகடன யோகினிகள் என்று கூறுவர். பூபுரமும் 3 வளையங்களும் முதல் ஆவரணமாகும். இதற்கு திரைலோக்கிய மோகன சக்கரம் என்று பெயர். மொத்தத்தில் 28 யோகினிகள் இந்த முதல் ஆவரணத்தை காக்கிறார்கள். இது திரிபுரா சக்ரேஸ்வரி என்னும் தேவியின் அதிகாரத்தில் உள்ளது. அடுத்து வருவது 16 தள தாமரை மலர்ந்தால் போல் இருக்கக்கூடிய வடிவம். ஒவ்வொரு தளத்திலும் ஆகர்ஷண சக்தி தேவதைகள் அமர்ந்துள்ளனர். இது 2வது ஆவரணம், சர்வாசா பரிபூரக சக்கரம். இங்கு 16 யோகினி சக்திகள் உள்ளனர். இவர்கள் குப்த யோகினிகள் ஆவார்கள். காமாகர்ஷினி, புத்தியாகர்ஷினி என்ற நாமங்களை கொண்டவர்கள். இவர்களை வழிபடும்போது மாயை விட்டு வெளிக்கொண்டு வந்து ஞானத்தை நோக்கி செல்ல வைப்பார்கள். மன அழுக்கை நீக்குகிறார்கள். அனைத்து நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் நிறைவேறும் என்ற பொருள் கொண்டது இது சர்வ ஆசா பரிபூரக சக்கரம். தேவி திரிபுரேசி தலைமையில் இந்த சக்கரம் வருகிறது. அடுத்து 3வது ஆவரணமான சர்வ சம்ஷோபன சக்கரமாகும். இது 8 இதழ்கள் கொண்ட தாமரையாக காட்சியளிக்கிறது. 8 யோகினிகள் உள்ளனர். குப்ததர யோகினிகள் ஆவார்கள். இவர்களை பிரார்த்தனை செய்வதால் மகா உக்ர தேவதைகளான இவர்கள் நம் சித்தத்தை தூண்டிவிட்டு மனதை ஸ்திரப்படுத்தி பூர ஈடுபாட்டை ஏற்படுத்தி ஞானப்பாதையை தேர்ந்தெடுக்க செய்கிறார்கள். இந்த முயற்சியில் தடங்களோ சஞ்சலமோ சாதகனுக்கு ஏற்படாமல் காப்பாற்றுகிறார்கள். தேவி திரிபுர சுந்தரி இந்த சக்கரத்தின் ஈஸ்வரி ஆவாள். தேவதைகள் அனங்க குசுமே, அனங்க மேகலே, அனங்க மதனே என்று 8 மகா உக்ர தேவதைகள் இந்த சர்வ சம்ஷோபன சக்கரத்தில் இருக்கிறார்கள். அடுத்து 4வது ஆபரணம் சர்வ சௌபாகிய சக்கரம். இங்கு 14 சிறு முக்கோணங்கள் காணப்படுகிறது. இதில் 14 சம்பிரதாய யோகினிகள் இருக்கிறார்கள். சர்வ சம்ஷோபினி, சர்வ வித்ராவணி, தர்ஷினி என்கிற நாமங்களை கொண்டவர்கள். பிரம்மத்தையும் அதன் தத்துவத்தையும் ஞானத்தையும் சாதகன் பெற உதவுவார்கள். இந்த ஆவரணத்தின் சக்ரேஸ்வரியின் பெயர் திரிபுரவாசினி. அடுத்து 5வது ஆவரணம் சர்வார்த்த சாதக சக்கரம். இது 10 முக்கோணங்களை கொண்டது. இதில் கீழ் நோக்கி உள்ள 5 கோணங்கள் சரஸ்வதி, லக்ஷ்மி, கௌரி, மகேஸ்வரி, மனோன்மணி என்றும்,
மேல் நோக்கி உள்ள 4 முக்கோணங்கள் ஈஸ்வரனின் 4 முகங்களான தத்புருஷம், சத்யோஜாத்தம், அகோரம், வாமதேவம் என்பதை குறிக்கும். இங்கு 10 யோகினிகள் இருக்கின்றனர். அவர்களின் பெயர் குலோதீர்ணா, சர்வ பிரியங்கரி, சர்வ மங்களகாரிணி, சர்வ வசங்கரி என்கிற நாமங்களை கொண்டவர்கள். பிரம்மத்தை அறிய முயற்சிக்கும் பொழுது சாதகனுக்கு வழிகாட்ட நல்ல குரு கிடைக்கவும், அவர் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு அதன் வழியே சாதகம் செய்யவும், சாதகனுக்கு விடாமுயற்சி, ஆற்றல், நல்ல கர்ம வினை இருக்க வேண்டும். இவற்றை அருள வேண்டிக் கொள்வதான் இந்த குலோதீர்ணா வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த ஆவரண சக்கரேஸ்வரியின் பெயர் திரிபுராஸ்ரீ. அடுத்தது 6வது ஆவரணம் 10 முக்கோணங்களை கொண்டது. சர்வ ரக்ஷாகர சக்கரம் என்று பெயர். 10 ஆவரண தேவிகள் உள்ளனர். இவர்களுக்கு நிகர்ப யோகினிகள் என்று பெயர். சர்வஜ்ஞி, சர்வசக்தி, சர்வசக்தி என்கிற நாமங்கள் உடையவர்கள். இவர்களை பிரார்த்திப்பதால் பிரம்மத்தின் ரகசியம் என்ன, மாயை என்பது என்ன, அதனால் ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்து கொள்ள இந்த நிகர்ப யோகினிகள் அனுகிரகம் செய்கிறார்கள். இந்த 6வது ஆவரணத்தில்தான் காம, குரோத, மத, மாத்சரியம், பொறாமை குணம் நீங்குகிறது. இந்த தேவதைகளால் தான் தன்னை உணரும் சக்தி சாதகனுக்கு ஏற்படுகிறது. உன்னையே நீ அறிவாயாக என்ற ஆன்மீக பெரியோர்கள் கூறும் அறிவுரைக்கு இங்கு விடை கிடைக்கும். இதன் சக்கரேஸ்வரி திரிபுர மாலினி ஆவாள். அடுத்தது 7வது ஆவரணம் சர்வரோகஹர சக்கரமாகும். இங்கு 8 முக்கோணங்கள் இருக்கிறது. இதில் 8 யோகினிகள் உள்ளனர். இவர்கள் ரகசிய யோகினிகள் என்று கூறப்படுகிறது. வசினி, காமேஸ்வரி, மோகினி என்கிற நாமங்கள் உடையவர்கள். இந்த 8 பேரும் வாக்தேவிகள் ஆகும். லலிதா சகசரநாமத்தை படைத்தவர்கள். இவர்களை வழிபட்டால் சர்வ ரோகங்களை நீக்கி ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறார்கள். இந்த ஆவரணத்தின் சக்கரேஸ்வரியின் பெயர் திரிபுர சித்தா. அடுத்து 8வது ஆவரணம் சர்வ சித்தி பிரத சக்கரம். ஒரே ஒரு முக்கோணம் உடையது. இங்கு காமேசி, வஜ்ரேசி, பகமாலினி என்றும் 3 அதி ரகசிய யோகினிகள் உரைகிறார்கள். முக்கோணத்தில் 3 பகுதிகளை இவர்கள் காவல் காக்கிறார்கள். ஸ்ரீ சக்கர வழிபாட்டின் போது இவர்களை பிரார்த்தனை செய்தால், எதிர்பாராமல் சாதகனுடைய மனம் தடுமாற்றம் அடைந்தால் அதை நீக்கி விடுகிறார்கள். ஆசைகள் வராமல் காமம், மாயை, கர்மா இவற்றை நீக்கி விடுவார்கள் அதி ரகசிய யோகினிகள் மூவரும். இந்த சக்கரத்தின் ஈஸ்வரி திரிபுராம்பா. அடுத்தது 9வது ஆவரணம் சர்வானந்தமய சக்கரம் ஆகும். ஒற்றை முக்கோணத்தின் நடுவில் ஒரு மைய புள்ளி அமைந்துள்ளது. இது பிந்து ஸ்தானம் எனப்படும். இந்த பிந்துவில் திரிபுரே, திரிபுரேசி, திரிபுர சுந்தரி, திரிபுர வாசினி, திரிபுராசி, திரிபுர மாலினி, திரிபுரா சித்தே, திரிபுராம்பா, மகா திரிபுர சுந்தரியான தேவி பிந்துவாக, சிவ காமேஸ்வரியாக, காமேஸ்வரன் எனும் சிவனுடன் ஐக்கியப்பட்ட நிலையில் இங்கு எழுந்தருளி இருக்கிறாள். இதுவே ஸ்ரீ சக்கர வடிவமும் அதன் தாத்பரியமும் ஆகும். ஸ்ரீ சக்கரத்தின் அமைப்பும் ஆவரண தேவிகளையும் அவர்களுடைய செயல்களையும் இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது.
அம்பாளின் தெய்வீக சாராம்சம் மற்றும் அம்சங்களும் ஸ்ரீ சக்கரத்தின் உள்ளே இருக்கின்றன. ஆக ஸ்ரீ சக்கரம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாகும். இது பிரபஞ்சத்தின் அடிப்படை வடிவங்களையும் அம்பாளின் தெய்வீக சக்திகளையும் குறிக்கின்றது. வேத ரகசியங்களை கூறுவது புராணம். இதில் பிரம்மாண்ட புராணத்தில் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ சக்கர ரகசியத்தை உபதேசித்திருக்கிறார். ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் பீஜாட்சரங்களை ஜபித்து இந்த 9 ஆபரணங்களின் தேவதைகளை முறையாக பூஜித்து அவர்களை திருப்தி செய்து படிப்படியாக பிந்து மண்டலத்தை அடைகிறார்கள். முத்துசுவாமி தீட்சிதர் நவாவரண கிருதிகளை இயற்றியிருக்கிறார். ஆக ஸ்ரீ சக்கர வழிபாடு மனதை ஒருநிலைப்படுத்தி மெய்ஞானம் பெறும் ஸ்தானமாகும். ஸ்ரீ சக்கர நாயகியாக, ஸ்ரீ ராஜேஸ்வரியாக, அகிலாண்டேஸ்வரியாக, காமாட்சியாக, காமேஸ்வரியாக, ஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜ்ஞியாக அம்பாள் வீற்றிருக்கும் வாசஸ்தலம் ஸ்ரீ சக்கரமாகும். ஸ்ரீ சக்கரத்தில் 43 முக்கோணங்கள் உண்டு. மேல் நோக்கிய 4 முக்கோணங்களும் சிவாம்சம் என்றும், கீழ் நோக்கிய 5 முக்கோணங்களும் சக்தி அம்சம் என்று கூறப்படுகிறது. இதையே அபிராமி பட்டர் தனது 19வது பாடலில் வெளி நின்ற நின் திருமேனி என தொடங்கும் பாடலில் ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே என்று ஸ்ரீ சக்கரத்தின் அம்பாள் வீற்றிருப்பதை கூறுகிறார். ஸ்ரீ சக்கர பூஜை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி மற்றும் விசேஷ தினங்களை செய்யலாம். குருமுகமாக தெரிந்து பூஜை செய்வது நன்மை பயக்கும். தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம் படித்து அர்ச்சனை செய்வது மேன்மை தரும். பெண்களுக்கே ஸ்ரீ சக்கர பூஜை விசேஷமான ஒன்று என்று கூறப்படுகிறது. வந்தே புஸ்தக பாசம் அங்குசதராம் ஸ்ரக்பூஷிதா உஜ்வலாம் துவாம் கௌரீம் திரிபுராம் பராத் பரகலாம் ஸ்ரீ சக்கர சஞ்சாரிணி. இதுவே ஸ்ரீ சக்கர வடிவமும் அதன் தாத்பரியமும் ஆகும். ஸ்ரீ சக்கரத்தின் அமைப்பும் ஆவரண தேவிகளையும் அவர்களுடைய செயல்களையும் இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாளின் தெய்வீக சாராம்சம் மற்றும் அம்சங்களும் ஸ்ரீ சக்கரத்தின் உள்ளே இருக்கின்றன. ஆக ஸ்ரீ சக்கரம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாகும். இது பிரபஞ்சத்தின் அடிப்படை வடிவங்களையும் அம்பாளின் தெய்வீக சக்திகளையும் குறிக்கின்றது. வேத ரகசியங்களை கூறுவது புராணம். இதில் பிரம்மாண்ட புராணத்தில் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ சக்கர ரகசியத்தை உபதேசித்திருக்கிறார். ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் பீஜாட்சரங்களை ஜபித்து இந்த 9 ஆபரணங்களின் தேவதைகளை முறையாக பூஜித்து அவர்களை திருப்தி செய்து படிப்படியாக பிந்து மண்டலத்தை அடைகிறார்கள். முத்துசுவாமி தீட்சிதர் நவாவரண கிருதிகளை இயற்றியிருக்கிறார். ஆக ஸ்ரீ சக்கர வழிபாடு மனதை ஒருநிலைப்படுத்தி மெய்ஞானம் பெறும் ஸ்தானமாகும். ஸ்ரீ சக்கர நாயகியாக, ஸ்ரீ ராஜேஸ்வரியாக, அகிலாண்டேஸ்வரியாக, காமாட்சியாக, காமேஸ்வரியாக, ஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜ்ஞியாக அம்பாள் வீற்றிருக்கும் வாசஸ்தலம் ஸ்ரீ சக்கரமாகும். ஸ்ரீ சக்கரத்தில் 43 முக்கோணங்கள் உண்டு. மேல் நோக்கிய 4 முக்கோணங்களும் சிவாம்சம் என்றும், கீழ் நோக்கிய 5 முக்கோணங்களும் சக்தி அம்சம் என்று கூறப்படுகிறது. இதையே அபிராமி பட்டர் தனது 19வது பாடலில் வெளி நின்ற நின் திருமேனி என தொடங்கும் பாடலில் ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே என்று ஸ்ரீ சக்கரத்தின் அம்பாள் வீற்றிருப்பதை கூறுகிறார்.
ஸ்ரீ சக்கர பூஜை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி மற்றும் விசேஷ தினங்களை செய்யலாம். குருமுகமாக தெரிந்து பூஜை செய்வது நன்மை பயக்கும். தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம் படித்து அர்ச்சனை செய்வது மேன்மை தரும். பெண்களுக்கே ஸ்ரீ சக்கர பூஜை விசேஷமான ஒன்று என்று கூறப்படுகிறது. வந்தே புஸ்தக பாசம் அங்குசதராம் ஸ்ரக்பூஷிதா உஜ்வலாம் त्वां गौरीं त्रिपुरां परात् परकलां श्रीचक्रसञ्चारिणी. அம்பாள் 9 ஆவரணத்திலும் திரிபுரே, திரிபுரேசி, திரிபுர சுந்தரி, திரிபுர வாசினி, திரிபுராசி, திரிபுர மாலினி, திரிபுரா சித்தே, திரிபுராம்பா, மகா திரிபுர சுந்தரி என்கிற நாமங்களோடு விளங்கிய அம்பாள் மகா ஸ்ரீசக்கர நகர சாம்ராஜ்யாக விளங்குகிறாள். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ரகஸ்யானாம் ரகஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. நாராயணாயேதி சமர்ப்பய